இலங்கையில் மலேரியா நோயை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலை திட்டங்களுக்கு கடும் சவாலை விடுக்கும் வகையில் மலேரியா நோயுடன் தொடர்புடைய புதிய ஒட்டுண்ணி ஒன்று நாட்டில் உருவெடுத்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தேசிய மலேரியா ஒழிப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் வைத்தியர் பிரசங்க சேரசிங்க இது தொடர்பில் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். என்னென்றால் அவர் கடந்த வருடத்தில் நாட்டில் 34 மலேரியா நோயாளிகள் பதிவாக இருந்ததோடு இந்த வருடத்தின் இதுவரையிலான கால பகுதியில் 7 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். பாரம்பரிய மலேரியா ஒட்டுண்ணிகளை போல் இல்லாமலேயே இது மனிதனை போலவே விலங்குகளையும் தொற்றுத்திறன் இந்த புதிய ஒட்டுண்ணிக்கு இருப்பதால இந்த நோயை முற்றாக ஒழிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதேவேளை இந்த ஒட்டுண்ணி ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக இருந்து வந்தாலும் விலங்குகளை தொற்றும் திறன் காரணமாக இது மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலைகளை அதாக கருதப்படுகிறது. இதன் மூலம் நோய் பரவினால் மனிதர்களுக்கு மட்டுமில்ல விலங்குகளுக்கும் சிகிச்சை அளிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்பதால் நோயை கட்டுப்படுத்துவது பெரும் சவாலாக அமையும். இந்த ஒட்டுண்ணி காரணமாக மலேரியா ஒழிப்பு தொடர்பில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் பாதிக்கப்படலாம். நோய் பரவுவதை தடுப்பதற்காக கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு தேவையான தடுப்பு நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள இதுவே பொருத்தமான தருணம் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார்.